அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி காலையில் துண்டி மீன் வாங்கிட்டு வந்தாச்சு. தேங்காய் பாறை மீன் எங்கள் மீனுக்காரங்க அம்மா வச்சுருந்தாங்க. இந்த மீன் 300 ரூபா. மீனை சுத்தம் பண்ணிட்டு வந்துடலாம். பொரிச்ச மீன் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். மீனில் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்பு, எலுமிச்சம்பழம் சேர்த்து நான் பரட்டி ஃப்ரிட்ஜில் 1 மணி நேரம் வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கிரேவிக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். மிளகு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், காஞ்ச மிளகாய் ஒரு 10 வச்சு சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். தக்காளி, வெங்காயம் அதையும் அரைச்சிட்டு வந்துடலாம். தேங்காய், பாதாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். மீன் பொரிஞ்சிக்கிட்டு இருக்குது. கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் அடுப்பில் மண் சட்டியை வச்சுருக்கேன். இன்றைக்கி மண் சட்டியில் தான் நான் கிரேவி செய்ய போகிறேன். எண்ணெய் சேர்த்துடலாம். மஞ்சள்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துடலாம். வெங்காயம், தக்காளி விழுதை சேர்த்துடலாம். மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். புளி எலுமிச்சம்பழம் அளவு சைஸ் எடுத்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நான் சேர்த்துடலாம். கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்து மூடி வச்சிடலாம். நல்லா கொதி வரட்டும். இப்போ திறந்து பார்த்து கிண்டி விட்டு அரைச்சி வச்ச தேங்காவை நான் சேர்த்துக்கிறேன். தேங்காய் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் தண்ணி கழுவி சேர்த்துக்கிறேன். இப்போ கிரேவியில் மீனை சேர்த்துடலாம். மீன் எல்லாத்தையும் சேர்த்துட்டேன். இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 3 துண்டு மீன் நான் எடுத்து வச்சுருக்கேன். என் பையனுக்கு பொரிச்ச மீன் தான் பிடிக்கும். புதினா மல்லி இலை சேர்த்துடலாம். கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். காணாங்கழுத்தா மீனில் கூட நீங்கள் கிரேவி செய்யலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.